என் பையன் கார்த்திக்கு காது குத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இந்தாங்க குங்குமத்தை எடுத்துக்கோங்க. மாமன் முறை செய்ய போறது அண்ணன் தம்பிங்க, அவங்களும் வந்து என் அண்ணன் அண்ணி அழைக்கணும். என்ன ஆனந்தி காது குத்து அழைக்கணுமா? உன்னை அவங்க கூப்பிடுவாங்க. ஏன் அது அவங்க இங்க வந்து என்ன அழைக்க மாட்டாங்களோ? அவங்களுக்கு வாய் இல்லையா என்ன? புள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், வந்துருங்க. என்ன பிரதர், என்ன இங்க வந்து உட்காந்துருக்கீங்க? என்னமோ பலமா ரொம்ப யோசனை பண்ற மாதிரி இருக்க. திருப்பி எங்காவது ஓடலான்னு யோசிக்கிறீங்களோ? தேவையில்லாத பேச்சு பேசிட்டு இருக்காத, வேலையை பார்த்துட்டு போடா. கோச்சுக்காதீங்க பிரதர், நான் கொஞ்சம் ஜாலியா தான் கேட்டேன். ஆமா பிரதர், உங்க பிள்ளைக்கு காது குத்து விழா ஏதோ வச்சிருக்கீங்க போல இருக்க. வீட்டுல பேசிட்டு இருந்தாங்க. நீங்க எப்ப எங்கன்னு சொன்னீங்கன்னா என்னோட ஷெட்யூல வந்து நான் பிளான் பண்றதுக்கு கொஞ்சம் வசதியா இருக்கும்ல. நீங்க அப்புறம் வந்து என்னை வந்து முறைப்படி அழைக்கலாங்க, அது ஒன்றும் பிரச்சனையா இல்ல. உன்னை யாரா கூப்பிட்டாப்போ? நீ ஒன்றும் ஜோலி வேலையெல்லாம் விட்டு வச்சுட்டு கஷ்டப்பட்டு எங்கள் ஃபங்க்ஷனுக்கு வர வேண்டாம். ஏதாவது வேலை செய்ய தேவைப்பட்டா உன்னை கூப்பிட்றோம். இப்போ போய் நீ உன் வேலையை பார்ப்போ. என்ன பிரதர் இப்படி பொசுன்னு சொல்லிவிட்டீங்க? டேய், நான் ஏற்கனவே பல கடுப்பில் இருக்கேன். மேற்கொண்டு ஏதாவது பேசுனேன் அவ்வளவுதான், ஓடி போயிடும். பிரதர், இனிமேல் நீங்க பேசுறதுக்கு எதுவுமே இல்ல. உங்களை அடக்க ஆள் வந்தாச்சு. வரட்டுங்களா? வரங்க. எதுக்கு எப்ப பார்த்தாலும் வேலை இல்லாம வாசல்லே நின்னுட்டு இருக்கீங்க? இப்ப எதுக்கு திரு திருன்னு முழிச்சிட்டு இருக்கீங்க? இல்ல வைஜெயந்தி, உங்க அப்பாவை பார்க்க போயிருந்தோம், அதான் உனக்கிட்ட சொல்லலாம்னு. நான் என்ன கேக்குறேன், நீங்க என்ன சொல்லிட்டு இருக்கீங்க? எல்லாம் அப்பா சொன்னாரு பாத்தீங்களா என் அப்பாவோட பெருந்தன்மைய. போனா போதுன்னு அவர் விட்டு கொடுத்திருக்காரு. அதெல்லாம் சரி, ஃபங்க்ஷனுக்கு எல்லாரையும் கூப்பிடணும்ல. என்னது கூப்பிடணுமா? யாரு கூப்பிடணும்? நாம போய் காது குத்து போறோம், அவ்வளவுதான். உமாவும் கூட வருவா, அவளை தனியா கூப்பிடணும்னு அவசியம் இல்ல. வேற யாரை நம்ம தனியா போய் வெத்தலை பாக்க வச்சு அழைக்கணும்? என்ன பேசுற நீ? வீட்டுல அண்ணன் அண்ணி இருக்காங்க, அவங்கள்ட்ட பேசணும், அவங்கள கூப்பிடணும். இத பாருங்க, உங்க அண்ணா அண்ணி என்ன செவ்வாய் கிரகத்திலயா இருக்காங்க? அவங்களுக்கு விஷயமே தெரியாதா? தனியா போய் எதுக்கு அவங்கள அழைக்கணும்? ஒன்னா இதே வீட்டுல கூடவே தானே இருக்காங்க, அப்புறம் எதுக்கு அவங்களை கூப்பிடணும்? ஒன்னா ஒரே வீட்டுல இருந்தாலும் இந்த விழாவை நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம பிள்ளைக்கு நாம பண்றோம். காது குத்து ஃபங்க்ஷன் நம்ம குழந்தைக்கு நடக்குது. அந்த வகையில நாம என் கூட பிறந்த அண்ணன் தம்பி தங்கச்சிங்க எல்லாரையும் அழைக்கிறதுங்கிறது ஒரு முறை. அதே மாதிரி உன் வீட்டில் உன் அப்பா அம்மா உன் அண்ணன் தம்பிகளெல்லாம் கூட கூப்பிடணும். அது இல்லாம மாமன் முறை செய்ய போறது உன் அண்ணன் தம்பிங்க, அவங்களும் வந்து என் அண்ணன் அண்ணி அழைக்கணும். இதெல்லாம் யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தது? என்ன உங்க அண்ணன் கூப்பிட்டு உங்களுக்கு தூபம் போட்டாரா? ஐயோ, அதெல்லாம் இல்ல வைஜெயந்தி, நானே இப்பதான் வந்தேன், இன்னும் வீட்டுக்குள்ள கூட போகல, இங்கேயே தான் நிக்கிறேன். அப்புறம் எதுக்கு நீங்களே ஏதாவது சொல்லிட்டு இருக்கீங்க? விட்டு தள்ளுங்க இதெல்லாம். அப்படி இல்ல வைஜெயந்தி, இதெல்லாம் ஒரு முறை, இதை செய்யறதுதான் நமக்கும் மரியாதை. எனக்கு புரியவே இல்ல. இப்ப யார தேடி போய் அழைக்க சொல்றீங்க? உங்க அண்ணா அண்ணியவா? சரி, உங்க விருப்பத்துக்கு நீங்க போய் அழைச்சுக்கோங்க. உமாவை நான் இங்கேயே வச்சு அழைக்கிறேன். உமா, என் குழந்தைக்கு நான் காது குத்து வச்சிருக்கேன், நீ கண்டிப்பா வந்துடணும்னு.
உனக்கு தேவைப்பட்டா நான் உன் வீட்டுக்கு வந்து கூட உன்னை அழைக்கிறேன். என்ன அண்ணி நீங்க? அதெல்லாம் எதுவும் வேண்டாம், நிச்சயமா நான் வருவேன். அப்புறம் என்ன கூப்பிட்டாச்சு? வைஜெயந்தி, என்ன இப்படி நடந்துக்கிற? என்ன பண்ண சொல்றீங்க? என்ன வீட்டுல அண்ணன் இருக்காங்க, சண்முகன் இருக்காரு, ஆனந்தி இருக்கா, எல்லாரையும் நாம என்னது? இப்போ நாம போய் எல்லாரையுமே கால்ல விழுந்து கெஞ்சணுமா? ஏய், என் குழந்தைக்கு காது குத்து நடக்க போது நீங்க எல்லாருமே வந்தாதான் கிராண்டா செய்ய முடியும்னு பிச்சை எடுக்கணுமா? எனக்கு அதுக்கெல்லாம் அவசியமே இல்ல. அதுக்கு இல்ல. அதுவும் அந்த ஆனந்தி எனக்கு அவளை கொட்டாலே பத்திக்கிட்டு வருது. அவ ஏன் புள்ள காது குத்துக்கு வர தேவையே இல்ல. அவ எப்படி இருந்தாலும் வந்துதானே தொலைவா. அவ குழந்தைக்கும் காது குத்தணும்ல. இதுல அந்த மகாராணிய தனியே வேற அழைக்கணுமா? எனக்கு யாரும் வரலனாலும் பரவாயில்ல. எனக்கு என் அப்பா இருக்காரு, எங்க அம்மா இருக்காங்க, என் அண்ணனுங்க இருக்கானுங்க. அவங்க நினைச்சாங்கன்னா எப்படி செய்வாங்க தெரியுமா? வைக்கிறது இவங்களோட குலதெய்வ கோயில்ல, அதுவும் இவங்களோட இஷ்டப்படி. அந்த பிச்சைக்கார கூட்டத்துக்காக நான் போய் எல்லாரையுமே அழைச்சிட்டு இருக்கணுமா? தலையெழுத்தா எனக்கு. நான் கூப்பிட மாட்டேன். அண்ணி, நான் சொல்றேன்னு தப்பா நினைக்காதீங்க. ஒரு ஃபங்க்ஷன் வந்துட்டா எல்லாரையும் அழைக்கிறது தான் முறை. இதுல என்ன அண்ணி இருக்கு? ஒரு வார்த்தை கூப்பிட்டு வச்சிருங்களேன். என்ன உமா நீயும் புரியாம பேசிட்டு இருக்க? மத்தவங்க கூட பரவாயில்ல, அந்த ஆனந்தி இருக்காளே அவ்வளவு போய் நான் கூப்பிடுறதா? சீ, எனக்கு நினைச்சாலே எரிச்சலா வருது. அண்ணி, இன்னும் கொஞ்ச நாள் தானே, அப்புறம் எல்லாரும் தனித்தனி குடும்பமா ஆயிட போறோம். அந்த வகையில அவங்க தனி குடும்பமா நினைச்சு கூப்பிட்டு விட்டுருங்களேன். முடியாது உமா, நான் போய் அந்த அன்னக்காவடி அழைக்க மாட்டேன். ஐயோ அண்ணி, நீங்க வசதியை மனசுல வச்சுட்டு பேசுறீங்க. ஆனா நாளைக்கே சொத்து பிரிக்கிற விஷயம் நடக்கும்போது இதை யாரும் ஒரு பெரிய குறையா சொல்லிடக்கூடாதுல்ல. அதுலயும் அந்த ஆனந்தி இதை வச்சு ஒரு பெரிய டிராமாவே பிளான் பண்ணிடுவா. எதுக்கு அண்ணி நமக்கு இந்த பிரச்சனை? ஐயோ, எனக்கு சுத்தமா பிடிக்கல அவ மூஞ்சியும் முகரையும். சீ, ஆத்திரமா வருது எனக்கு. நீங்க என்கிட்ட இவ்ளோ முறைய பத்தி கிளாஸ் எடுக்கிறீங்களே, நான் கேக்குறேன், அந்த ஆனந்தி குழந்தைக்கும் தானே காது குத்து. அவ இது வரைக்கும் நம்மள முறைப்படி வந்து கூப்பிட்டாளா? அவளுக்கே இவ்ளோ இருந்தா எனக்கு இருக்காது? பாரு வைஜெயந்தி, அவங்க கண்டிப்பா நம்மளை கூப்பிடுவாங்க. அண்ணன் நீ வந்து நம்மகிட்ட பேசுவாங்க. நாம நம்ம கடமையை செஞ்சிருவோம். ஆமா அண்ணி, அதுதான் நல்லது. எனக்கு சுத்தமா மனசே இல்ல. ஏய், நீ வந்து கூப்பிட கூட வேண்டாம், நான் கூப்பிட்டுக்கிறேன். நீ கூட வந்து நில்லு, அது போதும். அப்புறம் என்ன அண்ணி, ஒரு 5 நிமிஷம் பல்ல கடிச்சு நில்லுங்க, அது போதும். மாமா, அக்கா எங்க? ரூம்ல இருக்காமா. அக்காவையும் கூட்டிட்டு வந்துடுறேன். அக்கா. அக்கா வாங்கக்கா. என்ன வாங்க. என்ன ஆனந்தி, நீங்க வாங்கல. என்னங்க? நில்லுங்க. அக்கா, என் பையன் காது குத்துக்கு மாமாவையும் உங்களையும் நான் முறையா அழைக்கணும்ல. நமக்குள்ள என்ன? நாம தானே இதை நடத்த போறோம். இதுல தனியா வேற கூப்பிடணுமா? அப்படி இல்லக்கா, நீங்க எனக்காக எல்லாம் செய்யறதா இருந்தாலும் முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல. நீங்க தானே சொன்னீங்க எல்லாரையும் முறையா கூப்பிடணும்னு. அழைக்கணும்னு தான் சொன்னேன், ஆனா நாங்க எங்களுக்கு சொல்லல, மத்தவங்களுக்கு தான் சொன்னேம்மா. நீ என்னடானா எங்களையே கெஸ்ட் ஆக்கிட்ட. அக்கா, என்ன சொல்றீங்க? இதெல்லாம் நடக்கிறதுக்கு காரணமே நீங்களும் மாமாவும் தானே. நான் போய் உங்களை அப்படி நினைப்பேனா? ஆனந்தி, ஏய், நான் சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். இப்ப என்ன? இப்ப எங்களை அழைக்கணும் அவ்வளவுதானே? சரி, போய் குங்குமச்சிமிழ கொண்டு வா. குங்குமம் கொடுத்துதான் கூப்பிடணும். சரிக்கா, போ. ஏந்திரிங்க. அக்கா, மாமா, என் பையன் கார்த்திக்கு காது குத்து வச்சிருக்கேன். கண்டிப்பா நீங்க 2 பேரும் வந்து ஆசீர்வாதம் பண்ணி நல்லபடியா நடத்தி கொடுக்கணும். இந்தாங்க குங்குமத்தை எடுத்துக்கோங்க. கட்டாயமா நானும் என் வீட்டுக்காரரும் வந்து உன் புள்ள காது குத்த நல்லா நடத்துறோம். போதுமா? நிச்சயமா வருவோம்மா.
சந்தோஷம் மாமா. ஆ. அக்கா, அம்மாவும் கவிதாவும் உள்ளதானே இருக்காங்க? ஆமா. நான் போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இரு, அவங்கள நானே இங்க கூப்பிடுறேன், அப்புறமா நீ கூப்பிடு. இல்லக்கா பரவாயில்ல, நானே உள்ள போய் கூட்டிட்டு இரு வந்துடுறேன். ஆனந்தி, நானே போய் கூட்டிட்டு வந்துடுறேன். இந்த ஏற்பாடெல்லாம் உனக்கு சந்தோஷம் தானேமா? ரொம்ப சந்தோஷமா இருக்கு மாமா. அம்மா தூங்குறாங்களா? ஆமாக்கா தூங்கிட்டு இருக்காங்க. அம்மா 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 அக்கா வந்திருக்காங்க பாருங்க. என்னம்மா? அம்மா கொஞ்சம் ஹாலுக்கு வாங்களேன். என்ன? ஆனந்தியோட குழந்தை காது குத்துக்கு உங்களை கூப்பிடணுமா, அதுக்காக கூப்பிடுறா. கவிதா நீயும் வா. வாங்கம்மா. ஆனந்தி இந்த வந்துட்டாங்க. அம்மா. அம்மா, என் பையனுக்கு காது குத்து வச்சிருக்கோம். நீங்க வந்து கலந்துக்கிட்டு என் பையனை ஆசீர்வாதம் பண்ணணும். இந்த பாருமா, என் ஆசீர்வாதம் எப்பவும் உனக்கும் உன் பையனுக்கும் இருக்கும். என்ன, எல்லாரும் நல்லபடியா போய் காது குத்திட்டு வாங்க, சரியா? என்னம்மா இப்படி சொல்றீங்க? பாருங்க, நீங்களும் கண்டிப்பா வரணும். இல்லம்மா, நான் வரலம்மா. ஏம்மா? ஐயோ, அங்க வந்தா என் வாய் சும்மா இருக்காதுமா. மனசுல பட்டதையெல்லாம் பட்டு பட்டுன்னு பேசி தொலைச்சிடுவேன். உண்மை பேசினா யாருக்கு தான் பிடிக்கும்னு சொல்லு. நான் பேசுறத வச்சு தேவையில்லாம சண்டையெல்லாம் வரும். எதுக்குமா தேவையில்லாத வம்பு? நீங்க எல்லாரும் சந்தோஷமா போயிட்டு வாங்க. ஐயோ அப்படி சொல்லாதீங்க, நீங்க இப்படி பேசாதீங்க. நீங்க நிச்சயமா வரணும். அம்மாடி, அங்க அந்த வீரமணி வருவான், இந்த சரவணன் கூட அங்க வருவான். எனக்கு வயிறு எரியும் அவங்களை எல்லாம் பார்த்தா. வேண்டாமா. அம்மா நீங்க ஏமா அப்படி நினைக்கிறீங்க? நம்ம அந்த கூட்டத்திலயும் தனியா நிக்கலாம்ல. ஷோ வேண்டாம். என் வாயை பத்தி உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியுமே. நான் சும்மா இருந்தாலும் இது சும்மா இருக்காதே. ஏதாவது பேசினா அப்புறம் அதை வச்சு குத்தமா போயிடும். அதை வச்சு உன்னையும் மாப்பிள்ளையும் அவங்க குத்தமா பேசுவாங்க. நீங்க அதுக்கப்புறம் அவங்க கிட்ட எல்லாம் தலை குனிஞ்சு நிக்கணும், மன்னிப்பு கேட்கணும். இதெல்லாம் தேவையா? வேணாம் வேணாமா. என்னால இந்த காது குத்தல் விஷயத்துக்கு எதுவுமே தப்பாவே நடக்க கூடாது, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இந்த பாவம் இந்த புள்ள ஆனந்தி பல மன சங்கடங்களுக்கு நடுவுல இப்பதான் இந்த காது குத்தல் விசேஷத்தை வச்சிருக்கா. அதுல என்னால எதுக்குப்பா பிரச்சனை வரணும்? அதுக்குதான் சொல்றேன், வேண்டாம். அம்மா அது மாப்பிள்ள நீங்க கொஞ்சம் சொல்லுங்களேன். இல்லம்மா, நீங்க அங்க வந்து பேசாம இருந்தா என்னமா பிரச்சனை வரப்போகுது? ஐயோ ஐயோ ஐயோ, அது நடக்காத விஷயம் மாப்பிள்ள. இந்த பாருங்க, நான் பேசாம இருக்கிற நேரம் ஒரே நேரம்னா நான் தூங்குற நேரம் தான். அந்த நேரத்துல காது குத்தெல்லாம் வச்சுக்க முடியுமா சொல்லுங்க? வேணாம் மாப்பிள்ள, நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்க. இத பாருமா ஆனந்தி, என் மனசு எப்பவும் குழந்தைய வாழ்த்துக்கிட்டே தான் இருக்கும். நல்லபடியா இந்த விசேஷத்தை சந்தோஷமா நடத்தி முடிச்சிட்டு வா, சரியா? கவிதா, கவிதா நீ நிச்சயமா வந்துடணும். இந்தா. இல்லக்கா, கர்ப்பமா இருக்கும்போது இந்த மாதிரி விசேஷத்துல கலந்துக்க கூடாதுன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. 7வது மாசத்துக்கு அப்புறம் தான் போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. இப்போ ஒன்னும் பிரச்சனை இல்ல. அம்மா நீங்க சொல்லுங்க. ஐயோ, யார பார்த்து கேக்குற பாரு இந்த கேள்விய. எனக்கு இதெல்லாம் என்னமா தெரியும்? வழிப்புள்ளியா இருக்க, அப்படியே 2 கும்பிடு போட்டு போவேன். உன் அப்பா குடிகாரனோட சுத்தறதுக்கு நேரம் சரியா இருக்குது. எனக்கு எப்படி தெரியும்? இல்லக்கா, குலதெய்வ கோயிலுக்கு போக கூடாதுன்னு சொல்லுவாங்க. அது உன்னோட குலதெய்வம் கிடையாதே, என் வீட்டுக்காரரோட குலதெய்வம் தானே. அந்த வகையில எனக்கு குலதெய்வம். மத்தபடி நம்ம குலதெய்வம் வேறம்மா. முக்கியமா உன் வீட்டுக்காரர் குலதெய்வம் கோவிலுக்கு தான் போக கூடாது. ஐய, நீ வேறமா, அந்த பண்டார பரதேசிக்கு ஊடுங்கிறதே இல்ல, அப்புறம் என்ன குல தெய்வம் வேற. இந்த பாரு, அக்கா சொல்றல்ல, போயிட்டு வா போ. இங்க பாரு கவிதா, நீ நிச்சயமா வரணும். சரிக்கா, எடுத்துக்கோ. கண்டிப்பா வரேன். ஆனந்தி, நீ போய் வைஜெயந்தியை கூப்பிட்டுட்டு வா. இல்லக்கா, எனக்கு சங்கடமா இருக்கு. அவகிட்ட போய் எனக்கு பிடிக்கலக்கா. ஏய், உனக்கு பிடிக்குது பிடிக்கல, இப்ப அதெல்லாம் கிடையாது. முறைன்னு ஒண்ணு இருக்குல்ல, போ கூப்பிட்டுட்டு வா போ. அவங்க அப்பா வீட்டுல போய் கூப்பிடுறதா இருந்தா இவரை போய் கூப்பிட்டுட்டு வர சொல்லலாம். ஆனா அவ இப்ப நம்ம வீட்டுல ஒன்னா இருக்கும்போது கூப்பிடாம இருக்கிறது ரொம்ப தப்புமா. போ அக்கா. போமா, நான் சொல்றேன்ல, போ. மடி, உனக்கு சங்கடமா இருந்தா தோ வைஜெயந்தி புருஷன் போறாரு, அவர்கிட்ட சொல்லு. அம்மா, அது ரொம்ப தப்புமா, அப்படி பண்ணக்கூடாது. தனிப்பட்ட முறையில தம்பதிகளை கூப்பிடணும். தம்பி, ஆனந்தி காது குத்துக்கு அழைக்கணும்னு சொல்றா வைஜெயந்திய, நீங்க போய் கூட்டிட்டு வாங்க. சரிங்க நீ. வைஜெயந்தி,
வைஜெயந்தி, வைஜெயந்தி. என்ன ஆனந்தி காது குத்து கலைக்கணுமா? உன்னை அவங்க கூப்பிடுவாங்க. ஏன் அது அவங்க இங்க வந்து என்ன அழைக்க மாட்டாங்களோ? அவங்களுக்கு வாய் இல்லையா என்ன? வைஜெயந்தி, எதுக்கு தேவையில்லாம இந்த மாதிரி பேசுற? ஆ? அவ காது குத்துக்க அழைக்கணும்னு சொல்றா. அமைதியா இருடா. நானும் பதில் அழைக்கணுமாங்க? அது உன்னோட இஷ்டம். ஆனா இப்ப அவ அழைக்க வந்திருக்கா. நீ அந்த அழைப்பை ஏத்துக்கிட்டு வரேன்னு சொல்லு, இல்ல பேசாம விட்டுடு. எதுக்கு தேவையில்லாம இப்படி பேசணும்? நம்ம எல்லாரும் ஒரே வீட்ல இருக்கோம்ல. ஏங்க, ஒரே வீட்ல இருக்கோங்கிறதுக்காக இப்படி கூப்பிட்டா எப்படி? மனசுல வரணுங்கிற எண்ணத்தோட கூப்பிட்டா பரவாயில்ல. ஐயடச்சா, என்ன இது பிரச்சனை? இந்த பாரு, இவ கூப்பிடுறா, உனக்கு வரணும்னு இஷ்டம் தான் வா, வரலன்னா விட்டு தொலை. சும்மா சுத்தி வந்து மூக்க தொட்டுன்னு கிடக்குறா. ஐயோ, இந்த வீட்ல பாதி பிரச்சனைக்கு காரணமே நீங்க தான். ஐயோ, இந்த உலகத்தையே ஆபரேட் பண்றவ ஆனந்தி. கேட்டுக்க. இப்ப கொஞ்ச நாளா அவளை நீங்க ஆபரேட் பண்ணிட்டு இருக்கீங்க. உங்க பேச்சு கேட்டுக்கிட்டு அவள ஆடிக்கிட்டு இருக்கா பெருசா. ஏன் நிறுத்துடி, என்ன உன்ன மாதிரியா நீ நினைச்சின்னு கிடக்குறியா? இந்த பாரு, நல்லதுக்கு சொல்றேன், எடுத்துக்கின்னு நடந்தா நட, இல்லன்னா போ. ஆமா ஆமா, மத்த நேரத்துல சண்டையை மூட்டி விட்டுட்டு இப்ப நல்லதுக்கு வந்துட்டீங்களோ அப்படியே? இங்க பாருமா, அவ விசேஷத்துக்கு கூப்பிட வந்திருக்க. விரோதியே வந்தாலும் அவங்கள உட்கார வச்சு தண்ணி கொடுத்து மரியாதையா பேசுறது தான் நம்ம கைராசி குடும்பத்தோட தன்மை. அப்படி இருக்கும்போது இது வெறும் குடும்ப சண்டை, அவ்வளவுதான். நீயும் ஆனந்தியும் சகஜமா இருக்கணும். ஏன் நேத்து வரைக்கும் அப்படித்தானே இருந்தீங்க? ஆனா இன்னைக்கு நிலைமை இப்படி இருக்கு. அதனால இப்படியே தான் இருக்கும்னு நம்மளால சொல்ல முடியாது. அவ உன்னை அழைக்க வந்திருக்கா. நீ அதை ஏத்துக்கிறதா இருந்தா ஏத்துக்க, இல்லைன்னா பேசாம விட்டுருமா. மீனாட்சி, ஆனந்தி கூப்பிடு. ஆனந்தி, வந்து அழைச்சிட்டு போ. போம்மா, போய் கூப்பிடு போ. காது குத்து வச்சிருக்கோம், வந்துருங்க. ஆனந்தி, அவ அவரை தானே பார்த்து கூப்பிடுறா, அவரே வந்துருவாரு. ஐய, இத பாரு, புருஷன் பொண்டாட்டி 2 பேர்ல யார கூப்பிட்டா என்ன? ஏங்க, முகத்தை பார்த்து கூப்பிடணும், அப்புறம் எதுக்கு வரணும்? எப்படி வருது அப்போ? சரிம்மா, அந்த மூஞ்ச பார்த்து கூப்பிடு. ரொம்ப பீல் பண்ணுது அந்த புள்ள, கூப்பிடு. புள்ளைக்கு காது குத்து வச்சிருக்கேன், வந்துருங்க. எனக்கு கொடுக்கல? கன்றாவி பிடிச்சவள, ஏதாவது காரணத்தை தேடி வே. நீ என்னத்த சொல்லி சண்டை பிடிக்கலான்னு? ஏங்க, மொறனா மொறதானே? நான் மொறகுற. குடுமா, குங்குமத்தை கூப்பிட்டு கூப்பிடு. பரவாயில்ல, இருக்கட்டும். அந்த கோவிலுக்கு காது குத்துக்கு கண்டிப்பா நாங்க வந்துருவோம். அப்புறம் என்ன வெண்ணைக்கு கேட்ட குங்குமத்தை கொடுக்கலன்னு? அப்புறம் என்ன, நீ நான் சொல்லிட்டார்ல. இந்த பாருப்பா தம்பி, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காத. இன்னாதான் நீ சூரத்து வரைக்கும் போனாலும் இந்த மந்த புத்தி உன்னை விட்டு போலியே, ஏன்பா? இந்த பாரு, உன் பொண்டாட்டி கோயிலுக்கு காது குத்தலுக்கு வரேன்னு சொல்லிட்டு போறா. அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்க புள்ள காது குத்தலையும் அங்கதானப்பா வச்சிருக்கல, அதுக்கு வரேன்னு தெளிவா சொல்லிட்டு போறா. புரியுதாப்பா? ஐயோ ஐயோ, பரவாயில்லப்பா. நீ எப்படி இருந்தாலும் உன் பொண்டாட்டி ரொம்ப தெளிவா இருக்கிறா. பழிச்சுப்பீங்கப்பா, பழிச்சுப்பீங்க. அம்மா, எல்லாத்துலயும் குத்தம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காதீங்க. இதுக்குதான் நான் சொன்னேன், என் வாயை வச்சு நான் சும்மா இருக்க முடியாது, நான் அங்க வரலன்னு சொல்லிட்டு. இப்ப புரியுதா? இந்த பாரு, அப்புறம் இந்த புருஷன் ஆஸ்பத்திரியில கிடக்குறாரு, அவரை போய் நான் பார்த்துட்டு வரேன். தினமும் ஆஸ்பத்திரிக்கு போறது எனக்கு பொழப்பா போச்சு, என்ன பண்றது? கவிதா, ஜாகிரதையா போயிட்டு வா. ஆனந்தி, நல்லபடியா நடத்துமா. என் ஆசீர்வாதம் எப்போ உன் குழந்தைக்கு உண்டு, சரியா? சரி சரி, பத்திரமா போயிட்டு வாங்க. என்ன? சரி, நீ போடா. ஆனந்தி, கவலைப்படாத, எல்லாம் நல்லபடியா நடக்கும். போ.
கல்யாணம். வாங்க 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 வாங்க. வணக்கம் வணக்கம். உட்காருங்க. வைஜந்தி யார் வந்திருக்காங்க பாரு. மீனாட்சி இந்த வரேங்க. வாமா. வாங்க. யாரு பாரு. வா. எப்பப்பா வந்தீங்க? நான் இப்பதாம்மா வர்றேன். என்னமாப்ல? அப்புறம் ஒண்ணுமில்ல, எல்லாம் தெரிஞ்ச விஷயம்தான். அதான் காது ஊத்து விஷயம். காது ஊத்து நடத்துறது நீங்களா இருந்தாலும் மாம முறை செய்ய வேண்டியது நாங்க தானே. என்னங்க நீங்க? அதான் நேரம் எல்லாரையும் பார்த்து அழைச்சிட்டு போலாமேன்னு வந்தேன். ரொம்ப சந்தோஷங்க. மீனாட்சி சாப்பிட. சரிங்க, ஒரு நிமிஷம் இருங்க, காஃபி போட்டு எடுத்துட்டு வரேன். இல்ல, எங்க அப்பா ஏதோ சாப்பிட மாட்டாங்க.